வணக்கம். இந்த புது வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற விஷயம் என்னன்னு சொல்கிறேன். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி. இப்போ வந்து இயற்கையாக கர்ப்பமாக என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து டாக்டர் கோமதி மெடிக்கல் டிப்ஸ் மருத்துவ தகவல் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து இந்த வீடியோவுக்கு மக்கள் வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் வந்து முக்கியமாக நமக்கு வந்து நிறைய பேர் தங்களுடைய கர்ப்பம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதற்கு நான் இங்கே விடை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மேம், எனக்கு திருமணமாகி 9 மாதம் ஆகிறது. இதுவரை கரு தங்கவில்லை. மாதவிடாய் 28 நாட்களுக்கு சரியாக சுழற்சி ஆகும். கல்யாணம் முடிந்து எனக்கு அடிக்கடி நீர் குத்தல் வரும். என் கணவர் அடுத்த மாதம் வருகிறார். எனக்கு கரு தங்க வழிமுறையை சொல்லுங்கள். கர்ப்பப்பை எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணமாகி 9 மாதம் தான் ஆகுது. இப்போ கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு போல தெரியுது. மாத விலக்கு கரெக்டாக வருதுன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சிறுநீர் குத்தலில் வந்து சிறுநீரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து அதை பற்றி நம்ம இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு பின்னாடி ஏன் வருது அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய உடம்பில் வந்து சாதாரணமாக ஒரு தோழமையான ஒரு பாக்டீரியா இருக்கும். அது வந்து அங்கேயே வந்து சகஜமாக இருக்கிற பாக்டீரியா. நம்ம வந்து ஒரு பாக்டீரியா அப்படிங்கிற உலகத்தோடு தான் இருக்கிறோம். அது வந்து எங்கேயுமே பாக்டீரியாஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நம்மளை பாதிக்கிற அளவுக்கு எப்போ பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் நம்மளை பாதிக்கும். அப்போ இயல்பாக வந்து ஒவ்வொருவருடைய வாயிலும், கையில், தோலில், சிறுநீர் பையில், ஆசன வாயில், யோனி குழாயில், ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில், அந்த மாதிரி இந்த குழாய்கள் எல்லாமே வந்து பாக்டீரியாஸ் இருக்கிறது. அது ஹெல்ப்ஃபுல் பாக்டீரியாஸ்னு சொல்லணும். அது வந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள் நல்லது நடக்குது. ஆனால் ஒருவர் உடம்பில் இருக்கிற ஒரு பாக்டீரியா இன்னொருத்தருக்கு, இப்போ ஒரு கணவன் உடம்பில் இருக்கிற பாக்டீரியா மனைவிக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம். மனைவி உடம்பில் இருக்கிற பாக்டீரியா வந்து கணவனுக்கு ஒத்துக்காமல் போகலாம். அப்போ ஒரு கணவன் மனைவி அப்படின்னு வந்து திருமணத்திற்கு முடிச்சுட்டு 2 பேரும் அந்த உடல் உறவு அப்படிங்கிறதுல ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு ஒருவருடைய பாக்டீரியா அந்த மாதிரியான ஒரு சகஜ நிலை உருவாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது இதை வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னு சொல்கிறோம். நிறைய ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கு தான் இது அதிகமாக பாதிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து அந்த யோனி குழாய் அப்படிங்கிற வெஜைனா உள்ளடங்கிய உறுப்பாக இருக்கிறதுனால அங்கே வந்து வெள்ளை உண்டாகிறதுக்கான காரணம் அரிப்பு, கெட்ட வாடை, புண்ணாகிறது, வலி, எரிச்சல் இதெல்லாம் சேர்ந்து அது வந்து சிறுநீர் துவாரத்தையும் பாதிக்கும். ஆணுக்கு வந்து ஆண் உறுப்பில் பாதிப்பு வரும், அந்த முன்தோலில் பாதிப்பு வரும், இல்லைன்னா மொட்டுப்பகுதியில் பிரச்சனை வரும், சில சமயம் யூரின் பாதையில் எரிச்சல் வரும். ஸோ இது வந்து திருமணமான உடனே காய்ச்சல் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வர்றது இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்து கை வைத்தியம் பண்ணுறது சரியில்லை. நீங்கள் அது வந்து ஏன்னா ஒரு சிலருக்கு தீவிரமாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அது மாறி டாக்டர்கிட்ட மாற்றி நடந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நீண்ட நாளைக்கு பண்ண வேண்டிய அவசியம் உருவாகுது. இப்போ இந்த பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம் உருவாகிறதுக்கு அது சிரமத்தை கொடுக்குது. இந்த சமயத்தில் வந்து இதை வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரோட பாடி ஒத்துப்போகுது. இதை தான் டாக்டர்ஸ் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பாடி இன்னொருத்தருக்கு ஒத்து போகணும், பழகணும், உடம்பு பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவங்க. இதுதான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீர் பை இதில் வந்து குத்தல் வருது அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அது அந்த சிறுநீர் வந்து எடுத்து கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரே டாக்டர்கிட்ட தொடர்ச்சியாக கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னையும் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து இப்போ இந்த பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது, இவர்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணோட உடம்புலையும் சில கிருமிகள் வந்து ஒரு பிரச்சனையான கிருமிகள் பரவி இருக்கும். அப்போ அவருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து யூஸ்வலாக கப்புள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து 2 பேருக்கும் ஒன்றா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை முடிவாகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து என்னென்னா மருந்து கரெக்டாக எழுதி கொடுப்பாங்க. சில சமயம் மருந்து வந்து டாக்டர்ஸ் வந்து 2 பேருக்கு எழுதி கொடுத்தாலும் இவங்க கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இல்லாதால் சாப்பிடாம விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மறுபடியும் அவங்க உடல் உறவு செய்யும் பொழுது அந்த கிருமிகள் வந்து தொற்று ஆவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் முதல்ல நல்லா கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து மற்றபடி உங்களுக்கு கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பொறுத்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் உங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற டிஎம்டி டிஜிஓ படித்த டாக்டர்கிட்ட, லேடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை வராது, தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். இப்போ வந்து நீங்கள் இந்த சேனல் வந்து நம்மளுக்கு வந்து செக்ஸ் ரீதியான பிரச்சனைகளும் பேசுகிறோம், மற்ற பொது மருத்துவம் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல. அப்போ தான் வந்து உடனே நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமெயிலில் வரும், கிடைக்கும், உடனே பார்க்க முடியும். ஐம் டாக்டர் கோமதி சின்னசுவாமி. இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த மீதி இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.